பல வருடங்களுக்கு முன்பு துணி துவைக்கும் சலவை தொழிலாளியும் அவரது மனைவியும் துணி துவைப்பதற்காக மலையின் கீழ் இருந்து ஆற்றிற்கு செல்கின்றனர். அப்போது அந்த பெண் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார். இருவரும் துணி துவைக்கும் பொழுது கடுமையான மழை பெய்ய தொடங்குகிறது. அந்த சமயம் அந்த பெண்ணிற்கு பிரசவ வலியும் ஏற்படுகிறது. அருகில் ஆட்கள் யாரும் இல்லாததால் அந்த பெண்ணின் கணவனே அவளுக்கு பிரசவம் பார்க்கிறார். பிரசவத்தில் இரட்டை தன் குழந்தைகள் பிறக்கிறது. ஒரு குழந்தையை அவர் கையில் ஏந்தி கொள்கிறார். மற்றொரு குழந்தையை எவ்வளவோ தூக்க முயன்றும் தரையிலிருந்து தூக்க முடியவில்லை. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த இருவரும் அருகில் உள்ள ஊர் மக்களிடம் சென்று இதை பற்றி கூறுகின்றனர். பிறகு ஊர் மக்களுடன் குழந்தை இருக்கும் இடத்திற்கு சென்று அனைவரும் சேர்ந்து குழந்தையை தூக்க எவ்வளவோ முயன்றும் யாராலும் தூக்க முடியவில்லை. பிறகு கடப்பாறையை கொண்டு நிலத்தை பெயர்த்து குழந்தையை தூக்க முயன்றனர். அப்போது கடப்பாறை பட்டு குழந்தையின் வலது மார்பிலிருந்து இரத்தம் கசிய தொடங்குகிறது. இரவு நேரம் வந்ததால் காவலுக்கு ஆட்களை விட்டுவிட்டு ஊர் மக்கள் அனைவரும் சென்று விட்டனர். மறுநாள் காலையில் வந்து பார்க்கும் பொழுது குழந்தை வடிவிலே தெய்வமாக அம்மன் எழுந்தருளியுள்ளார். இதை கண்ட ஊர் மக்கள் அம்மனை பக்தியுடன் வணங்கி கோவிலையும் கட்டியுள்ளனர். இன்றளவும் அம்மனின் சிலையை கூர்ந்து கவனித்தால் அம்மனின் வலது மார்பில் சிறு காயம் இருப்பது தென்படும். திருவிழா காலங்களில் அம்மனுக்கு மாவு பிடித்து வைத்து வழிபடுவது வழக்கம். இப்படி திருவிழாவின் போது ஊர் மக்கள் அனைவரும் பச்சை மாவு பிடித்து அம்மன் இருக்கும் திசையான வடக்கு திசையில் சென்றனர். அப்போது ஒரு ஏழை வீட்டு பெண் வறுமையின் காரணமாக புளியங்கொட்டையை அரைத்து மாவு செய்து தெற்கு நோக்கி சென்று கொண்டிருந்தாள். அந்த பொலிமாவின் வாசனைக்கு மயங்கிய அம்மன் வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி காட்சியளித்தாள். இன்றளவும் அம்மனின் சக்தி பீடம் தெற்கு திசையை நோக்கி காட்சியளித்தபடியே உள்ளது. உறங்குவதற்கு அரண்மனையே இருந்தாலும் அரை வயிறுக்குள் கொடுக்கும் ஏழை வீட்டிலேயே அம்மன் தங்குவாள். இந்த பண்ணாரி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக இன்றளவும் போற்றப்படுகிறது. மேலும் ஊரின் காவலாகவும் பண்ணாரி அம்மன் பார்க்கப்படுகிறது.